ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியான பிரகாரம் சென்று கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ஏந்தி, தாயின் வயிற்றில் உற்பத்தி ஆனது முதல் தாங்கினேன். உருவானது முதல், உற்பத்தி ஆனது முதல் தாங்கினேன், ஏந்தினேன். தாயின் கர்ப்பத்தில் தாங்கி ஏந்தி இருக்கிற கர்த்தர். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருடத்தில், இந்த நாட்களில் நாம் நினைக்க வேண்டிய ஒரு நினைவு. அது என்ன? நம்மை ஆண்டவர் தாங்கினார், ஏந்தினார். நம்மை ஆண்டவர் நம்முடைய வருத்தங்களில் தாங்கினார், நம்முடைய பலவீனங்களில் ஏந்தினார். நம்முடைய சுகத்தில் தாங்கினார், சுகவீனத்தில் ஏந்தினார். நெருக்கடியில் தாங்கினார், விசாலத்தில் ஏந்தினார். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதை நினைவு கூற செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் நம்மை தாங்கி ஏந்தி வந்ததை நினைவு கூறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு மறைவாகவே நமக்கு ஏகப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறது நமக்கு பல நேரங்களில் தெரியாமலே இருக்கிறது. காரணம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்கிறதை நாம் கவனிப்பதே இல்லை. நாம் எதேச்சையாக நடந்தது போல நாம் நினைத்து கொள்ளுகிறோம். ஒரு பழமொழி சொல்லுவார்கள், காக்கா உட்கார பணம்படம் விழுந்தது என்று. பணம்படம் விடுகிற பழம்தான். ஆனால் காக்கா அங்கே உட்கார வரும்போது பணம்படம் விழுந்து விடும். அதனால காக்கார உட்கார்ந்ததுனால்தான் பணம் விழுந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி அல்ல, பணம்படம் ஏற்கனவே பழுத்து அது விடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. இந்த காக்கா வரும்போது அது விழுந்து விட்டது, அதை அப்படி சொல்லுவார்கள் என்று. அதாவது என்னவென்றால், எதேச்சே ஒரு காரியம் நடந்ததாக நினைத்து கொள்ளுவார்கள். எதேச்சையாய் அல்ல, தேவ திட்டத்தின்படிதான் அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் அவர்தான் நம்மை தாங்கி ஏந்தி கொண்டு வருகிற கர்த்தர். மறந்துவிடக்கூடாது. நாம் பல நேரங்களில் நமக்கு வருகிற மகிழ்ச்சியான தருணங்களில் மாத்திரம் கர்த்தர் செய்கிறார் என்றும், நெருக்கடி வரும்பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விலகிவிட்டார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் நல்லவர் என்பதை ருசிக்க வேண்டுமென்றால் 2 பக்கத்திலேயும் நாம் அனுபவசாலியாக இருக்க வேண்டும். யோபு அதைத்தான் சொல்லுகிறார். அவருடைய கரத்தில் நன்மையை பெற்றனா இப்போது தீமையை பெற வேண்டாமோ? அவருடைய கரத்தில் நான் நன்மையை பெற்றிருக்கிறேன், அதற்காக நான் நன்மையை பெற்று இப்போது எனக்கு தீமை வருகிறது, அதற்காக நான் ஆண்டவரை குறை சொல்லுவேனோ? கூடாதே. மனைவி சொல்லுகிறார், தூஷித்த ஜீவனை விடும்பியா. அவன் சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிறாய். நன்மை தரும்போது அவரை துதித்தோமே, உபத்திரம் வருகிறது துதிப்போம், பாடுகள் வருகிறது துதிப்போம். அதைத்தான் ஆண்டவர் இங்கே ஞாபகப்படுத்துகிறார். நான் உன்னை ஏந்தினேனே, உன்னை சுமந்தேனே, அதை நினைவு கூறு. நாம் பல நேரங்களில் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமே. நமக்காக தான் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாலை நேரத்தில் நம்முடைய தியானத்தில் நமக்காக ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். காரணம், அவர் தாங்கினார், ஏந்தினார். அதை நினைவு கூற வேண்டும். அதிகாலை நேரத்தில் கர்த்தர் நம்மை தாங்கி ஏந்தி இருப்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். சிலர் கேட்பார்கள், அவர் எனக்கு என்ன செய்து விட்டா? உனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம்.
ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அலுவலக அறையில், அதாவது நம்ம ஊர்ல சில சபைகள் அலுவலகம் இருக்கிறது. ஆனால் பல சபைகள் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் வெளி தேசங்களில் ஒரு சபை என்றால் அதற்கான அலுவலகம் இருக்கும். அந்த போதகரை இந்தந்த நேரத்தில் அந்த அலுவலகத்தில் சந்திக்க முடியும் என்று ஒரு திட்டம் இருக்கும். சில நாட்கள் அவர் சந்திப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த நாட்கள் விசுவாசிகள் வந்து கவுன்சிலிங்காக ஜெபிப்பதற்காக, குடும்ப பிரச்சனையை சொல்லி அவரிடத்துல தீர்வு கேட்டுக்கொள்வதற்காக வருவது வழக்கம். ஒரு ராத்திரி வேளை அந்த ஊழியக்காரர் அந்த அலுவலகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் சில ஊழியக்காரர்கள் இரவெல்லாம் ஜெபிப்பார்கள். அப்படி அவர்கள் அந்த அலுவலகத்தை ஜெபிப்பதற்காக பயன்படுத்துவார்கள். போய் உட்கார்ந்து நல்லா ஜெபித்து கொண்டிருக்கிறார். யாரும் இல்லை. அந்த நேரத்தில் பிசாசு வந்து நின்றார். நின்று பார்த்து சொல்லுகிறார், ஒரு பேப்பர் எடு, உன் பேனாவை எடு, நீ இவ்வளவு நல்லவர்னு சொல்றல்ல, ஆமா, உன் பாவத்தெல்லாம் நான் சொல்ற எழுது. இவ்வளோ நீ நல்லவர்னு சொன்னல, நீயே இவ்வளவு பாவம் செஞ்ச, உன்னையே பாவம் செஞ்ச விட்டாரு, நீ அவர் நல்லவர் தானே, நீயே பாவம் இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிய, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவரை துதித்து அவர் எப்படி உன் ஜபத்தை கேட்பாரு? அவன் நேரடியாய் வந்து நின்று பேசுகிறான். ஒரு அமைதியாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்தார், எழுதினார். அவன் இவருடைய பாவம் சிறு வயது தொடங்கி இவர் செய்த எல்லா பாவங்களையும் அவன் லிஸ்ட் போட்டு கொடுக்கிறார். எழுதி கொண்டே இருக்கிற, பக்கமா எழுதுகிறார். எழுதிவிட்டார். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், இவ்வளோ பாவத்தை வச்சுட்டு இவ்வளோ பாவத்தை செஞ்ச நீ எப்படி ஆண்டவர் நீ உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டான்னு சொல்ற? இந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை உண்டு. அவர் உன் ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டார். ராத்திரி வேலை உட்காந்து ஜெபம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. நீ போய் ஒன்று வேலையை பாரு, இல்லைன்னா போய் படுத்துங்க போ. அவர் அப்படியே அமைதியா பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு மனதுக்குள்ளே அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார், ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் சொன்னார், உன் மேஜையில டிராயரை திறந்து ரெட்டிங் எடு. ஒரு உடனே டக்குன்னு ரெட்டிங் எடுத்து அவன் எழுத சொன்ன அந்த பேப்பர் முழுவதும் ரெட்டிங்க ஊத்தினார். எல்லா பக்கங்களையும் ரெட்டிங்ல நினைச்சிட்டு அதை அவர் காண்பித்து சொன்னார், என் பாவங்கள் இவ்வளவு திரளா இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்படித்தான் அதை கழுவினது. என் பாவங்கள் அப்படி இருந்தால் நான் அவரை தேட வேண்டியதில்லை. ஆனால் என் பாவங்களை ஒருவர் கழுவினார் அல்லவா, என் பாவங்களை ஒரு பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை சுத்திகரித்தார் அல்லவா, ஆதலால் நான் அவரை தேடுவேன், அவர்தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கிருந்த ஒரு நிலை கண்ணாடி, அந்த கண்ணாடியை நொறுக்கிவிட்டு அவன் கோபத்தோடு புறப்பட்டு சென்றான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்கவில்லையோ, எது நமக்கு இன்னும் நடக்காமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறோம், அதையே பிசாசு நம்முடைய கண்கள் முன்பாக கொண்டு வந்து, ஏன் ஆண்டவர் உனக்கு செய்யவில்லை, ஏன் ஆண்டவர் உனக்கு செய்யவில்லை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார். ஆனால் நாம் அனுபவித்த திரளான நன்மைகளை அவன் மறக்க செய்து விடுவான். இந்த கால வேளையில் அவர் செய்த நன்மைகள், அவன் நம்மை தாங்கினாரே, ஏந்தினாரே, அந்த நன்மைகளை நினைவு கூறுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிப்படைந்திருக்கும். காத்திருங்கள், பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதித்து காப்பார். ஆமென், ஆமென்.